தீபான் மீது புகார் அளிக்க சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் சென்றிருக்கிறார்கள் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர். பேட்டியின் போது மாதர் சங்கத்தினரை சீமான் அவமதிப்பு செய்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். சாப்பிட நிறுத்துங்க. அவளுக்கு எதுக்கு வந்திருக்காங்க விசாரிச்சுட்டே சாப்பிடுவோம். நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் பிற்போக்கான கருத்துக்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே வராரு. பேபியா, நான் தான் அன்னைக்கே ஒன்னு இங்க வரக்கூடாதுன்னு சொன்னல. எதுக்கு வந்தேன்? மாதர் சங்கத்தை பத்தி அவர் என்ன நினைச்சாருன்னு எங்களுக்கு தெரியல. செவப்பு சாயந்தோ. ஆமா, உன் வயசு என்ன? 28 முடிஞ்சு 29 ஆரம்பமாக போகுது. இந்த கேள்விக்கே 29னா மத்தவங்களுக்கு எல்லாம் 9-10 இருக்கும். ரிதன்யாவுக்காக மாதர் சங்கம் எங்க போச்சுன்னு அவர் கேட்டதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். பெண்கள் அமைப்புகள் போராடணும்னு அவர் சொன்னதுல தப்பு இல்ல. உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? அவர் செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டானா இல்ல நீயே சாகடிச்சிட்டியா? அங்க இருந்தோம். இறந்த அன்னைக்கு அடுத்த நாள் அந்த பெண்ணுடைய பெற்றோர்களை சந்திப்பதற்கு எங்களுடைய அகில இந்திய மாதர் சங்கத்துடைய தலைவராக இருக்கிற ராதிகா உள்ளிட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாதர் சங்க தலைவர்கள் அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொன்னாங்க. என்ன இப்படி பேசி போறாரு? இவனை சொல்லி குத்தம் இல்ல. அந்த மாதர் சங்க தலைவி நிம்மி இருக்காள, அவளை கும்மி எடுத்தா சரியா போயிடும். மாதர் சங்கம் பல விஷயங்களுக்கு போராட்டம் நடத்துற மாதர் சங்கம் இப்ப என்ன குகையினோ கஞ்சாவும் அடிச்சுட்டு மயக்கத்துல இருக்கிறாங்களா, டாஸ்மார்க் வாங்கி குடிச்சிட்டு படுத்து கிடக்குறாங்களான்னு கேட்டிருக்கிறாரு. டெல்லிக்கு போயிருந்தேன், உன் ஞாபகம் வந்தது, உனக்கா வாங்கிட்டு வந்தேன். என்ன இவ்வளவு பெரிய பார்சலா இருக்கு? ஹாய் லவ்லி. அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் போன்ற அமைப்புகளுடைய பெயரை அவர் சமூக ஊடகங்கள்ல தவறாக பேசுறாரு. அது பரவுதுங்கிறத நாங்க கண்டிக்கிறோம். இன்னைக்கு அந்த அரக்கோட்டக்காரிகளை அறுத்து போடாது அவனுங்கள. எங்கடி டேய் டேய் ஐயோ ஐயோ